ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, சென்னை சைடு இருக்கிற காலேஜஸோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் டிஎன்ஏ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அங்கே ரீஜினல் கேம்பஸ் ஒன்று இருக்குது கிண்டியில். அந்த அந்த யூனிவர்சிட்டி கீழே தான் வந்து எல்லா காலேஜஸுமே வரும். அந்த காலேஜோட கட் ஆஃப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இருக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஓசிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 195.5, பிசிக்கு 193, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு. அடுத்ததாக சிவில் இன்ஜினியரிங் 195.5. ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த காலேஜெலாம் ஃபில் ஆயிரும். ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிற ஒரு லாஸ்ட் இருக்கிற ரேங்க்ஸ்லாம் இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஸ்பீடாக ஃபில் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, 200க்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் 200க்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. 199.5 தான், அதுவும் எம்பிசிக்கு, சாரி பிசிஎம்க்கு. எம்பிசி கூட 200, எல்லாருக்குமே 200 தான். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா, அதில் வந்து இசிஇ ட்ரிபிள்இ. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 199.5, ட்ரிபிள்இக்கும் 198. ஓசி கட் ஆஃப் தான் சொல்லிட்டுருக்கேன். அடுத்து விஎல்எஸ்ஐ டிசைனிங்ட்டு ஒரு கோர்ஸ் இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில், அது வந்து 197.5 அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில். அடுத்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 194, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்க்கு 192, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அது வந்து 199. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு 196.5, மைனிங் இன்ஜினியரிங்க்கு 193.5. நெக்ஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 192.5. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் இருக்குது, 188.5. அடுத்து அப்பேரல் டெக்னாலஜி 176.5. நம்ம வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் கோச்சிங் சூப்பராக இருக்கும். அங்கே வந்து எந்த கோர்ஸ்னாலும் எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குமே, மைனிங்கு, அப்புறம் வந்து அப்பேரல் டெக்னாலஜி, இந்த செராமிக் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, இதெல்லாம் அங்கே கிடச்சா அங்கே போட்டு வைங்க. கொஞ்சம் லெதர் டெக்னாலஜி இதெல்லாம் கிடச்சா நல்லது தான், அங்கேயே போய் படிக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இது எல்லாமே போட்டு வைங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் பிளானிங் அண்ட் யூனிவர்சிட்டி சென்னை, அதில் வந்து 187. இது ஒரு நல்ல காலேஜ் தான். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதான் கட் ஆஃப் வந்து அங்கே க்ளோசிங் கட் ஆஃபே கூட இருந்திருக்கு. இங்கே மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது, அடுத்து பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து சிஇஜி கேம்பஸு ஒன்று. இங்கே தான் இந்த இது கவுன்சிலிங் கோடு முக்கியம். 1 இதுக்கு நான் சொன்னேன்ல, இங்கே ஃபுட் டெக்னாலஜி இந்த காலேஜெலாம் இருக்கு, அது வந்து 2, அது வந்து வேறு ஒரு கேம்பஸ்ஸு. அந்த கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம். 3ல் வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது, அங்கே வந்து பி பிளான் மட்டும்தான் இருக்குது. அடுத்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ், இங்கேயும் போய் படிக்கலாம். பெட்ரோகெமிக்கல், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்க்கு அங்கே போய் படிக்கலாம். ஆல்ஃபா காலேஜ், அந்த கவுன்சிலிங் கோடு ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க எல்லா காலேஜுக்குமே. ஆல்ஃபா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நம்பர் 34, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இங்கே பார்த்தீங்களா 120, 140க்கே க்ளோசிங் கட் ஆஃப். 140 இருந்தால் கூட போடலாம், ஆனால் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். ரவுண்ட் 2ல் இருக்கவங்க இதை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க, எடுத்தோடனே போட வேணாம். நெக்ஸ்ட்டு வந்து மீனாட்சி சுந்தரராஜன் 175.5 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு. மீனாட்சி சுந்தரராஜனில் சிவில் இன்ஜினியரிங்கு 152.5.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு 180.5, இசிஇக்கு 176. அடுத்து ட்ரிபிள்இக்கு வந்து 167.5, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 175. மீனாட்சி சுந்தரராஜன் இது ஒரு நல்ல காலேஜ் தான். க்ளோசிங் கட் ஆஃப் 160க்கு மேலே தான் இருக்குது எல்லாத்துக்குமே. ஒரு இதுலலாம் 180, 176 இந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல காலேஜ் தான். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எடுத்த பேட்ச் வந்து நிறையா எடுத்திருக்காங்க, அதனால தான் அது வந்து வேகமாக முடிஞ்சிருக்கு. அடுத்து லோயாலா ஐகேம் சூப்பரான காலேஜ். எல்லாருமே இதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போட்டு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கோர்ஸ் எடுத்தாலும் நல்ல காலேஜில் எடுக்கலாம், அப்படி ட்ரை பண்ணுங்கள். கோர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம காலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஆனால் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நல்ல காலேஜை சூஸ் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கு மீனாட்சி காலேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா 138, 160.5, 143.0 அந்த 140 ரேஞ்சிலே இதில் வந்து எடுத்துடுறாங்க. க்ளோசிங் கட் ஆஃப் இருந்திருக்கு. இந்த காலேஜும் சூஸ் பண்ணலாம். இது ஒரு செகண்ட் டயர் காலேஜு. அவ்வளோதான். எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கோட் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட் போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. நம்ம அடுத்து டிஎன்ஏ கவுன்சிலிங் பற்றி தொடர்ச்சியாக வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் லைக் பண்ணால் தான் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.